நண்பர்களே எல்லோருக்கும் மீண்டும் உங்கள் மனோவில் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம். நிறைய நண்பர்கள் காமெண்ட்ஸில் அதாவது எனக்கு நாசில் டோன் இருக்குது, ஃபஸ்ட்டு ரீடே நமக்கு ஒன்று சுருத்தி, அது வெஸ்டர்னில் சி அப்படின்னு சொல்லுவாங்க. சா ரி க ம ப த நி சா, இந்த பேஸு கிடைக்கல அப்படின்னு சில பேர் சா ப மா, மாக்கு அப்புறம் காற்று தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பை ப்ராக்டிஸ் ஒரே நாளில் வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு சங்கீதம் கற்றுக்கிறவங்கள நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, சா நீ த பா. சில பேருக்கு பஞ்சமத்திலேயே காற்று வர்ற மாதிரி தான் வருதுன்றாங்க. அது நீங்கள் பா மா மத்தியமத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் மேலிருந்து பாடிக்கிட்டே வரும்போது பஞ்சமம் ஓரளவுக்கு வருது, மத்தியம் வரலன்னும் போது மத்தியமத்துக்கு நீங்கள் எய்ம் பண்ணிவிட்டு ஒரு 3 வீக்ஸோ 4 வீக்ஸோ நீங்கள் ஒரு பிரீத்துக்கு ஒரு மா சனித ப மா, பரவாயில்ல காற்று வரட்டும். அது நீங்கள் பை ப்ராக்டிஸில் ஒரு 3 வாரம் 4 வாரம், சில பேருக்கு 2 வாரம் 1 வாரத்துலேயே வரலாம். அது அப்போது பஞ்சமம் ஈஸியாகிடும். பஞ்சமம் கிளாரிட்டியாக இருக்கும். பஞ்சமம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஷட்ஜமத்திலேருந்து சா நீ த பா. சங்கீதம் அறியாதவங்க கூட இது ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆ நீ த பா, பஞ்சமம் சொல்லலாம் ஆ, அது ஸ்ட்ராங் பண்ண பிறகு தான் நெக்ஸ்ட்டு லோவர் நோட்டுக்கு ட்ரை பண்ணணும். இதனால் என்ன பலனும் போது நீங்கள் மேலே பஞ்சமம் வரைக்கும் எங்கே வேணும்னாலும் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் வாய்ஸில் ஒரு திக்னஸ் இருக்கும், ரவுண்ட்னஸ் இருக்கும். அதாவது நீங்கள் மேலே பாடும்போது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். இது பை ப்ராக்டிஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு அகாரம் நீங்கள் பேஸில் எவ்வளவு இந்த மாதிரி அகாரம் சனித ப மகரி. போன ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஜண்டஸ்வரம் ச நீ நெய் த த ப ப. 2வது நோட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம் நம்ம வசமான பிறகு தான் 4th காலம் ஹரி ரே க க ம ம ப ப த த நி நி ச ச ச ச நி நி த த ப ப ம ம க க ரி ரி ச ச. இது நீங்கள் 5th காலமும் 6th காலத்தில் போகும்போது இந்த ஸ்பீடு வரத்துக்கு டைம் ஆகும். அவசரப்படாதீங்க. நீங்கள் இதுக்கு யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம் உங்களுக்கு நல்ல அகாரத்துலேயும் ஸ்வரத்துலேயும் ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் ஈஸியாக அது பாடக்கூடிய இது வரும்போது தான் 4th காலத்துக்கு போகணும். இது நிறைய காமெண்ட்ஸில் கேட்டவங்க. நெக்ஸ்ட்டு மேலே பாடும்போது த அப்படின்னு மூக்கில் சவுண்டு வர்ற மாதிரி அங்கே ஒரு வீக் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது வீக்கு கிடையாது, மைண்ட் செட் தான். நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற சவுண்டை இங்கே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த த்ரோ பாதி 50% முதல்ல மவுத்தால் நீங்கள் பாடுற ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரணும். அது மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இனிமேல் ஓப்பன் வாய்ஸ் வாயால் தான் நான் மூக்கில் அந்த நாசில் சவுண்டு குறைக்க போகிறேன் அப்படின்றது மைண்ட் செட் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான ஒரு 30% மட்டும்தான் மூக்கால் போகும்போது தான் அழகாக வரும் வாய்ஸு. டோட்டலாக வாய்ஸு நாசில் கட் பண்ணால் கூட நல்லா இருக்காது. ஸோ இது கேட்டுட்டு பை அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது ஈஸியாக வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலே பாடும்போது ஆ ஆ
இப்போ நான் வந்து சாஃப்டாக ஃபால்ஸ் டோனில் பாடுறேன். இது வந்து ஓப்பனாக பாட ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த 4 வால்ஸுக்குள்ளே யார் இல்லாத போது நம்ம வந்து ஓப்பனாக பாடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த உங்கள் ஸ்ட்ரெயின் ஆகட்டும், ஸ்ட்ரெயின் ஆனால் கூட அது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் ஆக 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 அதுக்கப்புறம் மத்தியமம் நோட்டு உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி பாட முடியும். அதுக்கப்புறம் பஞ்சமம். இது வந்து நீங்கள் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதுக்காக நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா தான் இது வந்து நீங்கள் டெஃபினட்டாக ஹிட் பண்ண முடியும். டெஃபினட்டாக இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த குரல் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசிக்ஸு சினிமா பாட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து நீங்கள் பாடுற வால்யூம் விட ஒரு 1% அதிகமான வால்யூமில் அந்த ரெக்கார்டரோ சம்திங் ஸ்பீக்கரோ ஏதோ சம்திங் அந்த பாட்டு உங்கள் காதுக்கு கேட்கணும் நீங்கள் பாடும்போது. அப்போது என்ன ஆகும்னா அந்த நீங்கள் பாடும்போதே அந்த ஒரிஜினல் சாங் உங்கள் காதுக்கு போகும்போது என்ன ஆகும்னா இட் வில் கரெக்ட் யூ. அது உங்களை அறியாமலே உங்கள் பிரெயின் வந்து எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அந்த ஒரிஜினல் சாங்கு கேட்டுட்டு இது ரிசீவ் பண்ணி இது ப்ராசஸ் ஒரு 1 டேலேயோ 10 நாள்லேயோ அவங்கவுங்க திறமை இறைவன் கொடுக்குற ஒரு ப்ரில்லியன்ஸில் அவங்களுக்கு வந்து 10 நாளில் கூட அது வந்து சாதிக்கலாம். 6 months கூட ஆகலாம், 3 months ஆகலாம். ஆக மொத்தத்தில் ரிசல்ட் என்னன்றது நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரிஜினல் சாங்கு போட்டு சங்கீதம் கற்றுக்காதவங்க, நல்ல குரல் இருக்கிறவங்க பியூட்டிஃபுல்லாக அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு 5 to 6 times, அதாவது 25 minutes ஒரு நாளுக்கு ஆகும். இல்லை 3 times கேளுங்க. லிரிக்கு பை ஹார்ட் பண்ணுங்கள், டியூன் பை ஹார்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்த பிறகு நீங்கள் வந்து ஒரிஜினல் சாங் மைனஸ் ட்ராக்கில் நீங்கள் கரோக்கையில் பாடுறது நாட் அட்வைசபிள். அதாவது ஏதாவது ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து தூக்கத்தில் எழுப்பும்போது லிரிக்கு அந்த பாட்டு உங்கள் மைண்டில் அந்த அளவுக்கு பதிவாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனில் நீங்கள் மைனஸ் ட்ராக்கில் பாடலாம். அன்டில் தட் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரிஜினல் சாங்கோடு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் ஓரளவுக்கு சங்கீதம் கற்றுக்கிறவங்க இந்த பேஸ் போர்ஷன்ஸ் முன்ன சொன்ன மாதிரி டாப் போர்ஷன்ஸ் முன்ன சொன்ன மாதிரி ரிவைண்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்குங்க. வேறு சந்தேகங்கள் எது இருந்தாலும் ஐ ஆம் எட் யுவர் சர்வீஸ். நீங்கள் காமெண்ட்டில் போடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மனு. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.